ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஓட்ஸ் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டீங்க. அவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தியான ஒரு ஸ்நாக்காகவும் உங்களுக்கு இருக்கும். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னு சொல்கிறேன். ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியன் தின் ஸ்லைசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 ஆனியன் எடுத்திருக்கேன், பெரிய ஆனியன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியனும் கருவேப்பிலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 கப்பு 150 கிராம் ஓட்ஸ் போடுங்க. ஓட்ஸ் போட்டுட்டு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஆனியன் எல்லாம் தனித்தனியாக இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு சுடுதண்ணி நல்லா சூடு பண்ணி அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த ஓட்ஸில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது போல் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஓட்ஸு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1/4 கப் பச்சரிசி மாவு போடுங்க. பச்சரிசி மாவு போட்டு அதே மாதிரி எல்லா இடமும் நல்லா கோட்டாகி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஹாட் வாட்டர்லேயும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பத்தலைன்னா நீங்கள் நார்மலாக நம்ம இப்படி பிசையும் போதும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஹாட் வாட்டர்லேயே அதிகமாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதை டேஸ்ட்டை பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் போடுங்க. ரெட் சில்லி பவுடர் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நான் காட்டியிருக்கிறது போல் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கையிலேயே நல்லா பிசறி சின்ன சின்னதாக நல்லா பிசறி விடணும். இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மொறுன்னு சாஃப்டான பக்கோடா கிடைக்கும். பாருங்கள், நல்லா மொறுன்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.